இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக் ரைஸ் பண்ண போகிறோம். ரோட்டு கடைகளெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய எக் ரைஸ் ரொம்ப சுவையாக இருக்கும். அதே போல் டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே எக் ரைஸ் பண்ண போகிறோம். அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, அதில் போட்டு வேக வச்சுக்கலாம். அரிசி கொதித்து ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட வச்சுருக்கக்கூடாது, ஏன்னா அரிசி வந்து குழஞ்சி போயிடும். அதனால் சீக்கிரமாக எடுத்துடணும். அரிசி வந்து ஒன்றோட ஒன்று சேராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் உப்பு. ரைஸை வேக வச்சிங்கன்னா அரிசி ரெண்டாக உடஞ்சிரும். அதனால் இந்த பக்குவத்தில் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதை வடித்து ஆற வச்சுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எக் ரைஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அடிச்சுக்கலாம். இப்போ இதில் முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படியே ஆம்லேட் போல் நின்றுக்கும். அதில் பொடியாக நமக்கு முட்டை இருக்கணும். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. முட்டையை வதக்குனதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் முட்டைக்கோஸ் அதையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள், அதிகம் வேணால் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு கலந்து விட்டுடலாம். அடுத்து 1 ஸ்பூன் சோயா சாஸ், அடுத்து நம்ம வேக வச்ச ரைஸை இதில் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் கலந்துடலாம். இப்போது ரைஸில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை நம்ம வேக வைக்கிறப்ப போட்ட உப்பு போதும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உப்பு போட வேணாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதில் மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை நம்ம காயெல்லாம் போட ஆரம்பித்ததுமே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு தான் நான் கிளறி விட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரோட்டு கடைங்களெல்லாம் இது போல் தான் எக் ரைஸ் பண்ணுவாங்க. அவங்க செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போல் டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் எக் ரைஸ் பண்ணலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனே என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.